கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கூட நம்ம வார்த்தைகள், நம்ம நாவுனால் பேசுகிற வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு வருது. அதனால் கூட வாயின் வார்த்தைகள் நாவை சுத்திகரித்து இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாமா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் மத்தேயுல கூட 12வது அதிகாரத்தில் நம்ம 36 பார்க்கும் பொழுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகள்னாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இந்த நாளில் கூட நம்ம நீதிமானா குற்றவாளியா என்று தீர்க்கிறதே வாயின் வார்த்தைகள்னால தான். அப்போ நம்ம வார்த்தைகள்னால அநேக பாவங்கள் செய்கிறோம். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கூட நம்ம நியாயத்தீர்ப்புனால கணக்கு சொல்லணும். நம்ம பேசுகிறோம், வீணாக பேசுகிறோம், தேவையில்லாமல் பேசுகிறோம், மற்றவங்களை குறித்து பேசுகிறோம், மற்றவங்களை குறை சொல்கிறோம். அப்போது மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுகிறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ தவறு இருக்கும்போது மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம், மற்ற குடும்பங்களை பேசுகிறோம், மற்ற ஊழியக்காரில் பேசுகிறோம். அப்போது அதுதான் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைங்க ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுமா, நியாயத்தீர்ப்புனால கணக்கு சொல்லணும். அதனால தான் நம்ம குற்றவாளியாக நீதிமான தீர்க்கிறது எதுன்னா வாயின் வார்த்தைக்குனால தான். அப்போ இந்த வார்த்தையினால நம்ம நீதிமானாக இருக்கிறோமா, குற்றவாளியாக இருக்கிறோமா? புதிய வருடத்தில் அடியெடுத்து வைக்கிற நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, இனி இந்த வாயின் வார்த்தை நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உண்மையை நான் துக்கப்படுத்தும்படியாக நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, வீணான வார்த்தை நான் யாரை குறித்தோ யாரை பற்றி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, என்னை குற்றவாளியாக தீர்க்கிற வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமாக பேசினா அங்கே பாவம் இல்லாமல் போகவே போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். அதனால தான் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படான்னு பார்க்குறோம். பேசாமே இருந்தோம்னா ஞானி ஆகிடும். ஏன்னா பிரச்சனையே வராது, பாவமும் வராது. அதனால தான் அமைதியாக இருந்தது ரொம்ப நல்லது. எதை குறித்து பேசாமல் இருக்கிறது நல்லது, எதுலேயும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாவு பெருமையானகளை பேசும். அது அநீதி நிறைந்த உலகம். நாவு ஒரு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். அந்த நாவு என்ன பண்ணுமா, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி நம்ம ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுமா. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி நரக அக்கினிக்கு கொண்டு போயிடும். இந்த நாவு நம்ம அக்கினியில் கொண்டு போய் நிறுத்தோம். நம்ம சரீரத்தையும் கெடுத்துறோம், சரீரத்தையும் கரைப்படுத்துகிறோம், ஆயுள் சக்கரத்தையும் எடுத்துகிறோம், கடைசியில் நரகத்தை கொண்டு போய் நிறுத்தோம். அது பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது நாவு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்போ அந்த அளவுக்கு பயங்கரமானது அந்த நாவு. பிசாசு அந்த நாவை வைத்து தான் அநேக காரியங்கள் அவன் செய்கிறான். பேசுகிற வார்த்தையினால், நாவில் தானே பேசுகிறோம். மற்றவங்களை சபிக்கிறோம், மற்றவங்களை விரோதமாக பேசுகிறோம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை இதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த நாவில் தான் வருது. இந்த நாவில் பேச வச்சு அவனை மரணத்துக்கு கொண்டு போவான், நாவில் பேச வச்சு பிரிவினை கொண்டு போவான். அந்த நாவு தான் பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம். அதை வைத்து தான் குடும்பங்களை கெடுக்கிறான், குடும்பங்களை பிரிக்கிறான், சகோதரருக்குள்ளே பிரிவினை கொண்டு வருகிறான். குடும்பத்தில் பிரச்சனை, எத்தனை குடும்பங்களுக்கு சண்டைகள் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நாவு தான். நாவை அடக்க ஒரு மனுஷாலும் கூடாது. அது சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்ததான் அந்த நாவு. அந்த நாவை நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக நம்ம அதை பிரயோஜனப்படுத்தணும். எடுத்த கவுத்தன்னு சொல்லியெல்லாம் நம்ம நாவில் பேசுகிறோம், இஷ்டத்துக்கு பேசுகிறோம், இஷ்டத்துக்கு நடக்கிறோம். அப்போ இந்த நாவில் பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் கணக்கு சொல்லணும். அதை நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்தோம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில் டைவர்ஸில் போய் நிற்கிது. ஏன் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கேட்டு ஜனங்க எத்தனை குடும்பத்தில் மரணங்கள், எத்தனை குடும்பத்தில் தற்கொலை சம்பவங்கள், எத்தனை குடும்பத்தில் பிரிவினைகள், நிறைய குடும்பங்கள் டைவர்ஸ் ஆக காரணம் என்ன? இந்த வசனத்தின்படி நடந்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு டைவர்ஸ் வராது. ஏன்? வசனத்துப்படி வாழறதில்லை, வசனத்துப்படி நடக்கிறது கிடையாது. நாவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில்.
இந்த நாவை எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக வைத்திருக்கிறோமோ நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நாவு முக்கியமானது. இந்த நாளில் கூட அதனால தான் தாவீது ஜெபிப்பார், ஆண்டவரே என் வாய்க்கு கடிவாளத்தை போடுங்கப்பா, கடிவாளத்தை நான் அடக்கி வைப்பேன், என் உதடுகள் வாசலை காவல் வைய ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது கேட்பார். அப்போ அந்த வாயின் வார்த்தையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேசுகிற ஒவ்வொன்றும் கர்த்தர் பார்க்குறாருன்ற ஒரு பயம் என்னைக்கு எப்பவுமே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களாகிய நமக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம கூட ஒரு தூதன் நிற்கிறான், நம்ம பேசுகிறதெல்லாம் அவர் எழுதிட்டுருக்கிறாரு. கண்டிப்பாக எல்லாமே ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட போகுது, அவர் பார்ப்பாரு, அதை நமக்கு கணக்கு சொல்லணும். ஒரு பயம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பவுமே இருக்கணும். நம்ம பேசுகிறதெல்லாம் கரெக்டாக சரிதானா, இதை கர்த்தர் விரும்புவாரான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கர்த்தர் எதில் துக்கப்படுவாருன்னு சொல்லி நம்ம நிதானிக்கணும். அல்ல கூட அதனால தான் நிதானமாக நடக்கிறான்னு கர்த்தருக்கு பயப்படுறான்னு அந்த நிதானம் இருக்கணும். நம்ம பேச்சில் நிதானம் இருக்கணும். எடுத்த எதுன்னு பேசிடக்கூடாது, நிதானம் இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற என்றைக்குமே நிதானமாக தான் இருப்பாங்க, நிதானமாக பேசுவாங்க, ஆராய்ந்து நிதானித்து தான் பேசுவாங்க. அவங்களாம் ரொம்ப பேசவே மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுவங்கெல்லாம் அதனால கூட நம்ம சிந்தனை நாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இது வரைக்கும் நான் பேசுகிறத நமக்கு பிரியமில்லாத வாயின் வார்த்தையினால் பேசின காரியங்களாக என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த புதிய வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறேன் வாழ்க்கையில். எங்கள் நாவை சுத்திக்கிறீங்க ஆண்டவரே, என் நாவை சுத்திக்கிறீங்க, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க. நரகத்துக்கு கொண்டு போகிற இந்த வார்த்தைகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாவினால் நம்ம பேசுகிற வார்த்தைங்க செய்கிற காரியம் நம்ம ஆயுள் சக்கரத்தை கொளுத்திரும், நரகத்துக்கு கொண்டு போவோம், குற்றவாளியாக தீர்க்கும். நம்ம வாழ்கிறதே பரலோகத்துக்கு தான் வாழுறோம். அப்போ அந்த நரகத்துக்கு கொண்டு போகிற அந்த நாவின் வார்த்தைகள் எனக்கு வேணாம் ஆண்டவரே. என் நாவை ஒப்பு கொடுக்குறேன், என் நாவை சுத்திக்கிறீங்க ஆண்டவரே, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாவில் இனி உங்களுக்கு பிரியமில்லாத காரெல்லாம் பேச மாட்டேன் ஆண்டவரே. இந்த நாவை சுத்திக்கிறீங்க, இந்த நாவை பரிசுத்தப்படுத்துங்க. ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் நாவை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த நாவினால் நமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்கள் பேசக்கூடாதுப்பா. நாவை சுத்திகரிங்க டேடி, நாவை பரிசுத்தப்படுத்துங்க டேடி, பரிசுத்தப்படுத்துங்க. நாவை ஒவ்வொருத்தரும் நாவையும் கர்த்தர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, அப்பா வீணான வார்த்தைங்க, யாரு குறித்தும் தேவையில்லாத வார்த்தைங்க ஆண்டவர் நாங்கள் பேசாதபடிக்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு நாவை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. நாவை சுத்திகரிங்கப்பா, எங்கள் நாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த பலிப்படுத்தலை முற்றிலுமாக எங்கள் நாவை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. அப்பா இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே, அப்பா எல்லாவற்றும் நிதானத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க, அமைதியை கொடுங்க. வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய கிருபையை கொடுத்து ஆவியானவரை எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.